நெல்லிக்கழக சிறுதம் ஆதி பண்ண சொல்ல வேண்டும். நானும் தம்பி விளையாடி நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். புகை அழியாத அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணன் காரணம். உலகில் நிலையான அம்பேத்கர் என்று பாடணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். கேள்வி தம்பி கதிரவா விளையாடி விளையாட்டு எழுதுவா. ஆமா பண்ணா இதயத்தில் விளையாட வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி ஆடி பயிர் செல்ல வேண்டும். விளையாடு பண்ணுங்க. அம்மா கூப்பிடுறேன் நில்லுங்கடா. வாளெடுத்து போராடி கலைமணி கதிரவா இதுவரை நில்லுங்கடா. கையில காண்டி மாட்டினீங்க நாறு மட்டை கிக்கிற மாதிரி கிச்சிருவேன்.
எங்கடா போயிருந்த? அம்மா, அயல்நாடு சென்று பட்டு பரப்பை முடித்து விட்டு தாய் திரும்பினேன். வெகு நாட்களாகி விட்டது. நானும் மன்னனும் சேர்ந்து விளையாடி, ஆனால் நானும் மன்னனும் விளையாட சென்றோம். போது வாய முடுறா. நீ திரும்ப உனக்கு விளையாட்டு தானடா? இந்த வயதில் விளையாடுறதை விட்டா வேற என்னமா எனக்கு வேற இருக்கு? ஏண்டா வயதான காலத்துல அண்ணன் மேல தந்தை தன்னை நிலைமையில இருக்கிறாரு. அவருக்கு நீ உறுதுணையா இருப்பேன்னு பார்த்தா அவனு திரும்ப உனக்கு விளையாட்டு தானடா? நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இப்போது அரண்மனைக்கு போ, தந்தைக்கு உறுதுணையா இரு. அப்படியாகட்டா? என்னம்மா சொல்லுங்கம்மா. அன்னைக்கு அந்த பரம் வந்தனே அம்மா ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு அம்மாவை மன்னிச்சிடுறா. எப்பொழுது? ஓ, அயல்நாடு சென்று படிபட்டு வந்த அப்பவா? ஆமாடா. தாயே, அது நான் எப்பொழுதே மறந்துருச்சு. ஏன் தெரியுமா? எதற்கு? என்னை அடிப்பதற்கு அழைப்பதற்கு உங்களுக்கு உறுதி பண்ணுவா. பெற்றால் தான் பிள்ளையா? பெற்றிருக்கா பிள்ளை கிடையாதா? சத்தியமா சொல்றேன். என் தாயோட உன் மகன் எனக்கு பாசம் அதிகம். அப்படியாடா? கலைமணி, நாளைய தினம் என்ன தினம் தெரியுமா? உனக்கு பிறந்த நாள். எனக்கா? ஆமாடா. பார்த்தாயா, 10 மாதம் சுமந்த பெற்ற தாய் முடியவில்லை. ஆனால் என்னுடைய சிறிய தாய் நீங்கள். நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. இப்போது சென்று கோயில் சென்று சாமி கும்பிட்டு ஏண்டா கலைமணி, இங்க வாடா. உனக்கு ரொம்ப பிடிக்கல ஆவின் பால். ஏமா சொல்றேன்? ஆவின் பால் சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஏண்டா அப்படி சொல்லாதடா, என் செல்ல மகன்டா நீ. அப்படியா? உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஆவின் பால் சொந்த காய்ச்சி அரண்மனை வச்சிருக்கிறேன். அம்மா பாசமா செஞ்சிருக்கிறேன். அப்படியா? உனக்காகவேடா. ஆமா. இப்போதே புறப்படுகின்றேன். நானும் தம்பி சேர்ந்து சாப்பிடுறோம். டேய், உனக்கு தானே பிறந்த நாள். உன் தம்பிக்கு இல்லல, உன் தம்பிக்கு வரும்போது அப்புறமா உனக்கு செஞ்சு கொடுக்கறேன்டா கலைமணி. எப்போது 20 பேர் ஒன்றாக சாப்பிடுவோம். அதான் சொல்றேம்மா. அம்மா உனக்கு பாசமா செஞ்சிருக்கிறேன்டா. எனக்கு பிறந்த நாள். உனக்கு பிறந்த நாள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். அப்படியா? ஆமாடா. சரிம்மா. பார்த்து பத்திரம் போய் வாடா. நாளைய தினம் உனக்கு பிறந்த நாளாடா. உனக்கு இறந்த நாள். ஆவின் பாலடா, ஆவின் பால். அதுல கொடிய விஷம் கலந்து உன் ஆவி பிரிய வேண்டும். நான் பெற்றெடுத்த மகன் கதிரவன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். இதோ வரேன்டா. என்ன இது? விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. என்னை பெற்றெடுத்த தாய் நான் பிறந்த நாள் முதல் இது நாள் வரையில் ஒருபோதும் என்னை வெறுத்ததுக்கு கிடையாது. முதல் முறையாக என்னை வெறுத்ததுக்குகிறார், ஏளனமாக பேசுகிறார். ஆனால் எப்போதும் வெறுத்ததுக்கும் என் அண்ணனை பாசம் பரிவட்டம். இது பாசமா அல்லது வேஷமா? பின்தொடர்ந்தே பார்ப்போம். இது என்ன தெரியுதா? சொம்பா. டேய், நீ சொம்மான இருக்க மாட்டே மாதிரி டவுல் போட்டுக்கிற ஆளு. அப்படி நொட்டு பட்டுக்கு இது ஓலை பேல சொம்பா. செம்பிட்டா ரெடியாக்கிற நீ இதெல்லாம் ஆட்டுக்கும். இதுதான் ஆவின் பால். இதுல கொடிய விஷம் கலந்து இருக்கு. எந்த பால் கலந்து உனக்கு தரப்பாரு இப்போ ஏந்து வந்து எதனா ஒரு பால் கலந்து எட்டாவது வாயில ஓத்த பரப்பாங்க. அதுக்கு தான் நீ எல்லாருங்கிற. ஐயோ, ரேடியோக்கார பழக்கத்துக்கு மாத்தாள். இதுல கொடிய விஷம் கலந்திருக்கிறேன். இதை கலைமணி அருந்த வேண்டும். அவன் உயிர் பிரிய வேண்டும். நான் பெற்றெடுத்த மகன் கதிரவன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். இதோ வரேன்டா. என்ன இது? அம்மாவும் அண்ணனும் இருவரும் அரண்மனை நோக்கித்தானே வந்தார்கள். எங்க சென்றிருப்பார்கள்? சரி இருக்கட்டும். அண்ணனை அடித்தது அந்த புறத்தில் தானே இருந்தால் இருவரும் அங்குதான் இருக்க வேண்டும். இப்போதே புறப்பட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. அம்மா, என்னை பெற்றெடுத்த தாயே, 10 மாதம் சுமந்த என் தாயே, உண்மையாகவே சொல்றமா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்பதை நிரூபித்து விட்டாய். என்னை திட்டி விட்டோம் என்பதற்காக
குழந்தை பசியாறு இருப்பதற்காக எனக்கு பிடித்து பாட வைத்திருக்கிறாய். இப்போதே விட்டு பிறகு வந்து அம்மாவை அழைத்து நான் பெற்றெடுத்த செல்லமே, என் தங்கமே. ஐயோ, சாமி. நீ பத்துக்கிறதுக்கு தான் ரெடியாக்கிற பழகுது. அவர் விடுமா சொல்லுங்கம்மா. கலைமணி, உனக்கு அம்மா ஆவின் பால் வச்சு அரண்மனையில சாப்பிட்டியாடா? ஐயோ மறந்தே போயிட்டேன் தாயே, மறந்தே போய்விட்டேன். அம்மா மேல உனக்கு பாசமே கிடையாதுடா. ஏமா அப்படி சொல்றீங்க? என் தாயை விட உன்னதான் பாசம் அதிகம் சொன்னல. அப்படியா? அப்பா உன் வாக்கு சில பேர் கொண்டு இப்போதை புறப்படுகின்றேன். அந்த ஆவின் பால் சாப்பிடுறேன் விடுமா. ஏண்டா உன்னோட தம்பி நட இங்க படுத்துனுக்குறான். அரண்மனையில எத்தனையோ இடம் இருக்குது, இங்க படுத்துனுக்குற என்னடா? அம்மா விளையாடுவோம். பசி பசி நோய்த்தான் உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு ஏற்கனவே போலாம். அப்படியா கதிரவா? நான் பெற்றெடுத்த செல்லமே, என் தங்கமே, அம்மா